கேரட்ல ஒரு டெசர்ட் பண்ணலாமா? ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்குங்க. இப்போ இந்த கேரட் டெசர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கேரட்டுவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கணும். மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச கேரட்டு சேர்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறின உடனே இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி வச்சு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ பேன்ல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஸ்டீம் பண்ணி வச்ச கேரட் பாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பால்ல 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்து விட்டுக்கணும். இந்த கேரட்ல சேர்த்துக்கணும். லாஸ்ட்ல கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கணும். கேரட் ஜாமுன் டெசர்ட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.